வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் வந்து இப்போ புதுசாக குளோவால் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் குராமாவோட அனிமேஷன் இது ரெண்டுமே ஃப்ரீயாக தராங்க. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஜெவனை லவ் பண்ணுறவங்களா இருந்தால் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. நம்ம போகிற ஒரே இடம் இந்த ஃப்ரீ ஃபயர் மட்டும் தான். அப்படி இந்த கேமுக்கு லைன் பண்ணி இன்றைக்கி என்னடா ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த குராமா அனிமேஷன் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஸ்பின்னாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குளோவால் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேமுக்குள்ளே யாராச்சும் லாகின் பண்ணலாம். அப்போ லாகின் பண்ணும்போது சில பேர் குதிரையில் பண்ணிடுவோம். இது வந்து நருட்டோ அப்டேட்டு அப்படின்ற குராமாவில் வரான், சாஸ்கே குராமாவில் வரான் அப்படின்ற மாதிரி இந்த ஃபேடரில் வந்து எப்பவும் போல தான். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையில்லாத ஒரு 2 பொருளை நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பின் பண்ண வேண்டியதான். இந்த ஃப்ரீ ஸ்பின்லேயே நமக்கு வந்து இந்த குராமா அனிமேஷனை வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து சில பல ட்ரிக்ஸு அப்படின்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிக்ஸ் என்னன்னா எப்பவும் போல தான் வழக்கமாக பண்ணுறது தான். அதை வச்சுட்டு எல்லாத்தையுமே அன்எக்யூ பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸ்பின் பண்ணும்போது நமக்கு கிடச்சிச்சா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த நுல்லா அப்படின்ற இந்த அக்கா கார்டு நம்ம வந்து எக்யூ பண்ணிக்கலாம். இதுங்க ஃபிஸ்ட்டு இந்த ஃபிஸ்ட்டை போய் நான் போய் அன்எக்யூ பண்ணிட்டு வரேன். அங்கே இருக்குது ஃபிஸ்ட்டு, இந்த இருக்குது ஃபிஸ்ட்டை போய் அன்எக்யூ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் போய்ட்டு ஃபேடரிவில் போய் சுற்ற வேண்டியதான். ஃபேடரிவில் என்ன கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளியர் கேப்ச்சா கொடுத்துக்கலாம். ப்ரௌசர் கிளியர் கேப்ச்சா ஒரு 3 தடவை கொடுத்துக்குங்க. கிளியர் கேப்ச்சா அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஏற்கனவே நீங்கள் ப்ளே பண்ண வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருவீங்க. அது எல்லாமே வந்து இதில் வந்து கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து லக்கி ராலுக்குள்ளே நம்ம வந்து போய்க்கலாம். ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருங்க, போய் நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு மந்த்லியை போய் க்ளைம் பண்ணிட்டு வரேன். மந்த்லி எங்கிட்ட இருந்திருக்கா க்ளைம் பண்ணியாச்சு. கிடச்சிச்சா? ஓகே. இப்போ போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குராமா அனிமேஷனை ஒரு நாளைக்கு அப்புறம் அப்படியே அந்த இதையும் ஸ்டோனையும் கிளிக் பண்ணுவோம். ஏன்னா குராமா ஸ்டோனை கிளிக் பண்ணுவோம். அங்கே வந்துடுச்சுலா குராமா அனிமேஷன் ஸ்பின் பண்ணால் தான் நீங்கள் வந்து குராமா கொடுக்க மாட்டேல பார்த்தா அது கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதான் நான் வந்து இதை ஸ்பின் பண்ணேன். கரெக்டாக இருந்தால் முடியும். குராமா என்னமோ ஒன்று என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 146 டைமண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? 140 டைமண்ட் வச்சு நான் வந்து சுற்றலாம். ஆனால் இப்போ நான் வந்து இந்த கக்காசி பண்டில் நான் வந்து எடுக்கணும். கக்காசி பண்டில் எனக்கு மிஸ்டி ஷாப் வந்திருக்கு. அதில் வந்து 85% லக்கு வந்துருக்கு எனக்கு வந்து. அதனால் 100 டைமண்ட் நான் வந்து பண்ணிவிட்டேன். இந்த கக்காசி பண்டில் வந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சா நான் எடுத்துருவேன். அதையும் வந்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இது நல்லா தான் இருக்குது. ஃப்ரீ ஸ்பின்னில் கிடைச்சா எடுங்க. யாருமே எடுக்காது அது அந்த அனிமேஷனை. அடுத்தது இந்த நிஞ்சா ட்ரைனிங் டிஃபென்ஸ் அப்படின்ற இந்த குளோவால் தான் நம்ம எடுக்க போகிறோம். இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மிஷனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த குளோவால் ஸ்கின்னு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு ஷெரிங்கன், ஒரு 3 டொமாயி போட்ட ஒரு ஷெரிங்கன் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஏதோ அமட்ரஸ் எரிஞ்ச மாதிரி இருக்குது. இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேங்க்டு கேமில் நீங்கள் வந்து டாப் 3க்கு வந்து போகணும். அதுவும் 3 தடவை போகணும் டாப் 3க்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிஎஸ் ரேங்க் நீங்கள் வந்து 300 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கோல்ட் ராயல் வவுச்சர் 2 கொடுக்குறாங்க. அது எப்படின்னா நீங்கள் சிஎஸ் ரேங்க் 5 தடவை நீங்கள் ப்ளே பண்ணணும். அது பண்ண முடியல சிஎஸ் ரேங்க் இல்லை, பிஆர் ரேங்க் நீங்கள் வந்து டாப் 3யில் வந்து 5 தடவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். அடுத்து வந்து சிஎஸ் ரேங்கில் வந்து நீங்கள் வந்து 600 நிமிஷம் இல்லாட்டினா இது இல்லைனா அது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோல்ட் ராயல் வவுச்சர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 தடவை வந்து பிஆர் ரேங்கில் வந்து டாப் 3 நீங்கள் வந்து ரீச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குளோவால் எடுத்துக்கலாம். டாப் 3 10 தடவை எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து 600 நிமிஷம் சிஎஸ் ரேங்கில் ப்ளே பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து இந்த ஷெரிங்கன் போட்ட அந்த குளோவால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இன்றைக்குள்ள இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நாளைக்குள்ள வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். பாய்.